உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். நாமும் அந்த நல்லாட்சியை நாடியே 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் நல்லாட்சி என்பது கனவாக மாறிப்போனது. 5 ஆண்டு காலம் திமுகவின் ஆட்சி, 5 ஆண்டு காலம் அதிமுகவின் ஆட்சி. இவங்க குடும்பத்தை ஆளாம அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, அவங்க குடும்பத்தை ஆளாம இவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, மாறி மாறி 2 கட்சியும் லாவணி பாடும். ஆனால் மக்கள் வாழ்க்கை தரத்தில் என்ன மேம்பாடு வந்திருக்கு என்கிற கேள்வியை வைக்கிறேன். இதுல வரக்கூடிய தேர்தல்களை 4 மணி போட்டி. இந்த 4 மணி போட்டியில பேசப்படாத ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை 20 கோடி. அது எங்களை போன்ற நாகப்பட்டினம் பக்கம் இருக்கக்கூடிய வேதாரியம் போன்ற தொகுதிகளுக்கு, அது கோயம்புத்தூர் சென்னைனா அது 50 கோடியாக உயரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட 5 ஆண்டு கால தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 கோடியும் 30 கோடியும் செலவு பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி அரசியல்னு புரிஞ்சுக்கணும். அதே போல வாக்கு காசு கொடுக்கிற முறை இன்னைக்கு இலகுவாக்கப்பட்டு, இடைத்தேர்தல வாக்கு காசு கொடுத்தது பொது தேர்தலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களை விலை பேசுகிறார்கள். காசு கொடுத்து வாக்களை பெற முடியுங்கிற நிலை இருக்குமானால் அங்க நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன். அதிமுக விட 10 ஆண்டுகள் ஆட்சி. ஐயா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டாங்க. அந்த கொடுமை தாழாம திமுக 2021 வந்துச்சு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. அதிமுக ஆட்சியின் கொடுமைகளுக்கு அங்க முடிவு கட்டுவோம்னாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய கொடூரம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2018 நடந்துச்சு. அன்றைக்கு திமுக என்ன சொன்னது? குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், யாரையும் விடமாட்டோம், இதை ஏற்க முடியாது என்று பேசியது திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு இன்னும் 3 மாத காலத்துல ஆட்சி முடிய போகுது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய யாரையும் திமுக அரசு தண்டிக்கவில்லை. மாறாக அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை, காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, ஏற்க முடியாது என்று பேசிய ஸ்டாலின். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய படுகொலைகள், காவல்துறையை கையை உடைக்குது, காலை உடைக்குது, அதே போல என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் நடக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலம் நெடுவாசல்ல விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை, மீத்தல் எடுப்பதற்காக, ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்காக விவசாய நிலங்களை பறித்தார்கள் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல. நீங்க திமுக ஆட்சி காலத்தில் பரந்தூர்ல